பொதுவா ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரு. 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு. இது வந்து ராகு வந்து உபஜயஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான பலன் தான். ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில பயணிக்கின்ற காலத்துல 8, 11 ஆதிபத்தியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி தொடர்பு பெறும் காலத்துல எதிர்பாராத ஒரு வருமானம் கையில வரதுக்கு வாய்ப்பு நல்லா சிறப்பா இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத புதையல் யோகம். புதையல்னா வாங்கி போட்ட இடம் நல்ல விலைக்கு போனாலும் அது ஒரு புதையல் யோகம் தான். பூமிக்கடியில கிடைக்கிறது மட்டும் புதையல் யோகம் இல்ல. ஸோ 5ஆம் அதிபதி தொடர்பு பெறும் காலங்கள்ல எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத பணங்களு, லாட்டரி மூலியமா வரக்கூடியது. நம்ம ஸ்டேட்ல லாட்டரி கிடைனாலும் அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க பார்ப்பாங்க இல்லையா? ஸோ லாட்டரி யோகம். அ குரு பார்வையில ராகு இருக்குது மிகவும் சிறப்பு. அதே மாரி ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல குருஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, லாப சனி, அதாவது 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பலன் தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஸோ வெளிநாடு யோகம் மிக சிறந்த தரும். ஏற்றுமதி, இறக்குமதி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட்டு, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸு, கான்ட்ராக்ட், அக்ரீமெண்ட்டு எல்லாமே ஒரு சிறந்த அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கிறாரு. ஸோ கேது வந்து சந்திரன் 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். தாயுடைய ஆயுள கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடிக்கடி ஏதாவது இருந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன் வந்து 1, 6க்கு ஆதிபத்தியம் பெறுறாரு. ஸோ இது வந்து தேவையில்லாமல் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில்.